செய்தியாளர் சந்திப்பு ஒரு அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது எப்படி பார்த்தீங்க? இதில் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இல்லை, நான் இதை பற்றி கருத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து ஓபிஎஸ் வெளியேறினது தொடர்பாக நீங்கள் கூறிய கருத்து வந்து ஆணவம் மிக்கது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு அப்படி நான் அப்படி ஏற்கனவே உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டேன். எனக்கு அப்படிலாம் எந்த ஆணவமும் கிடையாது. இப்போ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிய நிலையில் இன்னைக்கு டிடிவி வெளியே போயிருக்காரு. பாஜக இல்லை, அதுதான் அப்போ பேட்டி எடுத்துட்டீங்களா? பாஜக கூட்டணி ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு நான் சொல்கிறேன், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணியை வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க? அது நல்லது நடக்கும் விரைவில். அவங்களுக்கு ஓபிஎஸ் டிடிவி அவங்களுக்கு தனியாக அழைப்பு கொடுக்கிறதெல்லாம் இருக்குது. நான் என்ன பொறுத்தவரை என்னுடைய கருத்தை எல்லா நேரங்களிலும் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று சேரணும். திமுகவுடைய எதிரணியில் இருக்குன்னு நினைப்பு இருந்தால் எல்லாரும் ஒன்று சேரணும்.